கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்திரீகளுக்கு பிறந்தவரில் யோவான் சாமியைப் போல ஒருவனும் இல்லை என்று இயேசு சாட்சி சொன்னார். ஜேக்கப் சகோதரர் அவர்கள் 1998ஆம் ஆண்டு நான் உதவி சபை குழுவாக இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து ரிசீவிங்ஸ் நைட் சர்ச்சில் வந்து என்னை பாருன்னு சொன்னார். ஒரு நாள் ஒர்க்கிங் டே, செவ்வாய்க்கிழமைன்னு நினைக்கிறேன். நான் பாண்டூரில் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் தெரியல. ஸ்கூல் பசங்கள்லாம் ஹாஸ்டல் வந்துட்டுருக்காங்க. யாரை கேட்குறது யோசிக்கும் போது சைக்கிள் ஒருவர் வந்தார். அவர்கிட்ட சார் இந்த டிஎஃப்சி சர்ச் இங்கே எங்கே இருக்குதுன்னு கேட்டேன். அவர் கேட்டால் நீங்கள் யாருன்னு கேட்டார். நாங்கள் அசிஸ்டன்ட் பாஸ்டாக என்னை போட்டுருக்குறாங்க. இந்த சைக்கிள் ஏதுன்னு சைக்கிள் உட்கார வச்சே கொண்டாந்து சிவில்ஸ் நைட்டை கொண்டாந்து விட்டுட்டு போனவர் தான் திரு ஜேக்கப் ஐயா அவர். 1998 அவரை நன்றாக தெரியும். 99 நான் இங்கே அயலாக வந்தபோது இது வரைக்கும் நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே 2007 போயிட்டேன். ஒவ்வொரு வருகை ஞாயிறும் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் சண்டே வருகை முதல் ஞாயிறு அதிகாலையில் என் காதில் கேட்குற சத்தம் ஜேக்கப் ஐயாவுடைய சத்தம். நான் வர வேணும் அரசே வா வா அந்த ஒரு கீர்த்தனை பாடிட்டு வர சத்தம் ரொம்ப என் காதில் படும். அதை கேட்பேன். இன்ன வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பாம்பூர் என்று சொன்னாலே அது மிஷனரி உழைத்த இடம் விட அதை விட பெரிய ஆசீர்வாதம்னா பஜனை கோவில் தான். பஜனை கோவிலை நான் அதிகமாக நேசிப்பேன். ஏன்னா வந்த புதுசில் மறக்க முடியாத ஒரு சம்பத்தை சொல்லி முடிக்கிறேன். வருகை முதல் நாளில் ஐயர் வீட்டுக்கு வருவாங்க பாடிட்டு. அப்படி வரும்போது நான் தூங்கிட்டேன். எல்லாம் பாடிட்டு சுற்றி ஜனெல்லாம் கட்டியிருக்காங்க தெரியல. அப்போ ஆயிரமா தம்பி பிறந்திருக்கிறான் வந்துருக்குறோம். யாருமே எந்திரிக்கல. பெரிய சண்டையாகி போச்சு. அப்போ ஜேக்கப் ஐயா தான் ஒரே பார்த்து சொன்னார், ஏய் நம்ம ஐயடா, நம்ம ஊர் ஐயடா, நம்ம குடும்பத்தை ஒருத்தர் தப்பு செஞ்சால் மன்னிக்க மாட்டோம் விடுங்கன்னு சொல்லி அவ்வளோ சபை குருவுக்கும் சபை மக்களுக்கும் குறிப்பாக பஜனைக்கும் பாலமாக இருந்தது. அது ஒரு நாளும் அவரை மறக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் வழியை பார்த்தாலும் ஐயா எதையும் கோச்சிக்காதீங்க, யார் திட்டாலும் கவலைப்படாது, நம்ம ஜனங்க திட்டுவாங்க, அன்பா இருக்காங்கய்யா, இது செய்கிற ஊழியர் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு ஆறுதலாக சொன்ன ஒரு மனிதன். அந்த பாடல் சத்தம் இன்னும் காதலை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. கடைசியாக ஒரு சொல்லி பிடிக்கிறேன். சாவரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஃபோனில் ஜீவா பிரதர் பேசினாரு, ஜேக்கப் பிரதரும் பேசினாரு. ஐயா நீங்கள் எங்களை அதிகமாக நேசித்தீங்க. ஏன்னா திருவள்ளூரில் நான் பெரிய ஆலயம் கட்டி டெடிகேஷன் அன்னைக்கு பயங்கரமாக கிராண்டாக திருவிழா மாதிரி நடந்தது. அதில் பஜனை கோவில் சிறப்பு பாடல் பாட வேண்டும் என்று நான் அவர் பேரை பிரிண்ட் பண்ணி அவளை அழைத்தேன். சென்னையிலிருந்து லிட்டில் மெல்ஸ் வாய்ஸ் வந்தார்கள். ஆனால் பஜனை கோவில் பாடூர்லேருந்து பாடும் பொழுது சிட்டியிலிருந்து வந்த அத்தனை சபை மக்களும் சந்தோஷப்பட்டாங்க, ஆச்சரியப்பட்டாங்க. அவங்க அப்போ சொன்னால் ஜேக்கப் பிரதர் பேசும், ஐயா நீங்கள் எங்களை திருவள்ளூர் டெடிகேஷனில் எங்களை மறக்காமல் கூப்பிட்டு எங்களை பாட வச்சிங்க, எங்களை எங்கேயும் மறக்க மாட்டீங்க. இந்த சர்ச்சை நாங்கள் கட்டுறோம் பஜனை கோவிலை, எங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்ட அந்த சத்தம் தான் அவர் செத்துட்டாலும் சொன்ன உடனே அவர் காதல் கேட்ட எனக்கு காதல் முடிச்ச கடைசி பார்த்து எங்கள் பஜனை கோவில் நம்ம பஜனை கோவிலை கட்டலையா, ஏதாவது உதவி செய்யுங்கயா அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை தான். உடனே நான் என்ன நினச்சேன், ரெடி பண்ணிட்டு அவரை நேரில் பார்த்து பஜனை கோவிலுக்கு போய் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வரும்பொழுது அவர் இல்லை. ஆனாலும் அவருடைய சார்பாக நான் ஒரு குடும்பத்தில் கேட்டேன். அவங்க வந்து வெஜ்ஜி ஜேம்ஸ் ராஜ் அவங்க உடனே செய்யறேன்னு சொன்னாங்க. நாங்கள் சொன்ன ஐயா மிஸ்டரி மாதல் கவுன பஜனை குழு அதன் தலைவர் திரு ஜேக்கப் கேட்டார், ஆனால் மறிச்சிட்டாரியா இந்த சர்ச்சை கட்டுறதுக்குள்ள அப்படின்னும் போது அவர் நான் 50,000 கேட்டேன், அவர் 75,000 கொடுத்திருக்கிறார். இப்போ திரு ஜேக்கப் இந்த கவரில் கூட நான் திரு ஜேக்கப் தான் எழுதியிருக்கிறேன். ஏன்னா நான் அவரை உயிரோடு இருக்கும்போது எனக்கு மதிப்பாக தெரியாது. அவர் கையில் இருக்கும். ஏன்னா அவர் கேட்க அந்த வார்த்தை, நம்ம பஜனைக்குள்ளியா நீங்கள் அதிகமாக நேசித்தீங்க அப்படின்னு சொல்லும்போது 75,000 அந்த குடும்பம் கொடுத்தாங்க. திரு ஜேக்கப் வின்னர்ஸ் பஜனை குழுவினர் பாண்டூர் அவர் பேரில் தான் அந்த கவரை நான் கொடுக்குறேன். ஆனால் என்ன ஒரு சந்தோஷம்னா அவருடைய மகன் எபிஏ தலைவராக போட்டுருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். கர்த்தரை நாம் சொல்கிறோம். இப்பொழுது திரு அருண் பஜனைக்குள் இருக்கிற திரு லாரன்ஸ் ஐயர் அவர்கள் வந்து இதை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை போட்டு கேட்கிறேன். இன்றைக்கு ஏசாமி வருகிற வரைக்கும் இந்த பஜனைக்குழு பாடி தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமாம். And we pick up this is Veggies James Raj donating this donation for the construction of the Bajane Coach.